வேக்சின் போட்டாதான் நீங்க பயணம் பண்ண முடியும், வேக்சின் போட்டாதான் நீங்க வெளிநாடுகளுக்கு போக முடியும், வேக்சின் போடணும் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வேக்சினேஷன் போட வச்சாங்கல்ல. வேலைக்கு வரணும்னாலே வேக்சின் போட்டாதான் வேலைக்கு வர முடியும் அப்படிங்கிற. அப்ப நீங்க அவ்வளவு தூரம் மக்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வேக்சினேஷன் எடுக்க வைக்கிறீங்கன்னா, அப்போ பக்க விளைவுகள் வந்தாலோ இல்ல எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலோ அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய கடமையும் அந்த அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. கிரெடிட் மட்டும் நாங்க எடுத்துப்போம், பிரச்சனைன்னு வந்தா நாங்க கை கழுவி விட்டுருவோம் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதை நீங்க அரசாங்கத்தை நோக்கி அந்த கேள்வி எழுப்பணும்ல. இப்ப போய் நீங்க நஷ்டஈடு கேட்டா எப்படிங்க கொடுப்பாங்க? முன்கள பணியாளர்களுக்கு இறந்தவங்களுக்கு எவ்வளவு பேருக்குங்க இந்த அரசாங்கம் நஷ்டஈடு கொடுத்திருக்கு? ஏதாவது தரவுகள் இருக்கா? சும்மா போற பக்கம் இவ்வளவு பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட எதுக்குமே டேட்டா இல்லையங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேர்ட்டையும் இருக்குதா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் சொல்ல முடியுமா? வேக்சின் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தானே இருந்தது. இங்க இருந்து முதல்வர் ஸ்டாலின் கேட்டார்ல, இந்த ஃபேக்டரி இருக்குங்க, நீங்க பர்மிஷன் கொடுங்க, நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்களே, இங்கேயே குடுக்கலையே. இவங்க ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தானே வச்சிருந்தாங்க இந்த வேக்சினோட இதுவே.